தமிழ் கழுகு. கோவில்பட்டியில அதிமுகல ஊர் பேரோட ராஜா மாதிரி இருக்கிற முன்னாள் அமைச்சருக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே ஒரு புரட்சி படம் உருவாகி இருக்கான். எப்பவுமே தனிக்காட்டு ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்படுறாராம் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில தொடர்ந்து 3வது முறையா எம்எல்ஏவா இருக்கிற இவர் மேல அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடும் அதிருப்தியில இருக்காங்களாம். ஜெயலலிதா காலத்துல கோவில்பட்டியையும் விளாத்திக்குளத்தையும் அதிமுகவோட கோட்டையா வச்சிருந்தவர் ஜிவி மார்கண்டேயன். 2011 விளாத்திக்குளத்துல நின்று ஜெயிச்சவரு. இவரு நமக்கு போட்டியா வந்துடுவாரோன்னு தன்னோட மாவட்ட செயலாளர் பதவியை பயன்படுத்தி ஆரம்பத்திலிருந்தே மார்கண்டேயனை ஓரங்கற்ற வேலையை கடம்பூர் ராஜு பார்த்ததா சொல்றாங்க. இதனால மார்கண்டேயன் திமுகவுக்கு போயிட்டாரு. இப்ப அவரு விளாத்திக்குளத்தோட திமுக எம்எல்ஏ. கோவில்பட்டி தொகுதிக்கு யாராவது முயற்சி செய்யறாங்கன்னு தெரிஞ்சாலே அவங்கள கட்சியிலிருந்து ஓரங்கட்ட ஆரம்பிச்சிடுறாராம் கடம்பூர் ராஜு. 2026க்கு கோவில்பட்டிக்கு சீட்டு கேட்டு அதுக்கான வேலையை துவங்கினாராம் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளராக இருந்த சீனிராஜ். இதனாலேயே அவர் மேல பல புகார்களை சொல்லி கட்சியிலிருந்தே தூக்கிட்டாராம் கடம்பூர் ராஜு. தூத்துக்குடி மாவட்டத்துல கோவில்பட்டியில மட்டும்தான் கடந்த தேர்தல்ல அதிமுக ஜெயிச்சது. மத்த எல்லா தொகுதியையும் திமுக கைப்பற்றுச்சு. தூத்துக்குடி மாவட்டம்னாலே அது கோவில்பட்டி மட்டும்தான், அதுவும் தன்னோட தொகுதி மட்டும்தான் நினைக்கிறாராம் ராஜு. 2026க்கும் கோவில்பட்டியில நிக்க போறவரு அவரு தானா. கட்சி தலைமை கிட்ட கடம்பூர்காரரை பத்தி என்ன சொன்னாலும் அது எடுபட மாட்டேங்குதான். அதனால கோவில்பட்டி பக்கம் இபிஎஸ் சுற்றுப்பயணம் வரும்போது அவருக்கு கடம்பூர் ராஜுவை தவிர்த்துட்டு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்க ஒரு அதிருப்தி அணி ஒண்ணு தயாராயிட்டு இருக்கான். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கும்னு காத்திருக்காங்க தூத்துக்குடி மாவட்ட ரத்தத்தின் ரத்தங்கள். நியூஸ் தமிழ் கழுகு.